பாமக அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி. திரு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சியை கிட்டத்தட்ட தொடங்கி ஒரு 30-40 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. அவருக்கும் அவரது மகன் ஆன அன்புமணி அவர்களுக்கும் ஒரு சலசலப்பு, குடும்ப சண்டைன்னு வச்சுக்கலாம், கட்சி தகராறுன்னு வச்சுக்கலாம். அவங்க பார்த்திங்கன்னா, அவருடைய அப்பாவுடைய 60வது திருமண விழாவிற்கு கூட அவர் ஒரு வாழ்த்து சொல்லலை. அவங்க அம்மாவுக்கு மட்டும் வாழ்த்து சொன்னதாக தகவல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அன்புமணி அவர்கள் பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா இருக்கக்கூடிய ஒரு வீட்டில், தைலாபுரம் வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி வச்சு அவங்க அப்பா என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியுது. இது ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு எப்போ தெரிய வருது அப்படின்னா, அவர் பேசும்போது அவர் தனியாக தான் பேசுகிறாரு. ஒரு ஃபோனில் பேசும்போதே அந்த நியூஸ் உடனே அவருக்கு போயிடுது. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறையில் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா, அவர் உட்காந்துருக்கக்கூடிய அந்த மெத்த இருக்கு இல்லையா, அதாவது ஹால் சோபா, அதில் ஒட்டு கேட்கும் கருவி வச்சுருக்காங்க. அதில் சிம்மு இல்லாதனால அந்த ஒட்டு கேட்கும் கருவி யார் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் போலீஸ் குளறுபடியாக இருந்தனால அவர் அன்புமணி தான் அந்த ஒட்டு கேட்கும் கருவியை வைத்து அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்கும் கருவி வைத்து ஒட்டு கேட்டுட்டு இருப்பதாக தகவல். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன குளறுபடி, அப்பா மகன்களுக்கிடையே சண்டை, உரிமை மீட்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நடந்து நடைபயணம் அப்படின்னு சொல்லிட்டு செல்கிறாரு. அதில் அவங்க அப்பா என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இது உரிமை மீட்பு மாநாடு கிடையாது, எனக்கிட்ட அதாவது எனக்கு கூட இருக்க மக்களை தன் பக்கம் இழுப்பதற்காக அன்புமணி போடும் நாடகம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த உரிமை மீட்பு மாநாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நடக்கக்கூடாது, கட்சி எம் பேரில் இருக்குது, கட்சியே உருவாக்கினவன் நான், அதாவது கட்சி கொடியும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையிடம் மனு அளிச்சிருக்காரு திரு ராமதாஸ் ஐயா அவர்கள். மனு அளிச்சிருக்காரு அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கட்சி நான் உருவாக்கினேன், கட்சி கொடியும் எனக்கு தான் சொந்தம், என் மக்களுக்கு தான் சொந்தம், அன்புமணி அதை எந்த விதத்துலையுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனு அளிச்சிருக்காரு. இதை தேர்தல் ஆணையத்திடம் அளித்திருக்கலாம். தேர்தல் ஆணையம் ஏன் தலையிடக்கூடாது அப்படின்னா, மாநில அந்தஸ்து பெற்ற கட்சிகள், அதாவது ஒரு அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அந்த மாதிரியான பெரிய பெரிய கட்சிகளுக்குள்ளே ஏற்படக்கூடிய குளறுபடிகளை தேர்தல் ஆணையம் ஒரு மேற்பார்வையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம். இந்த பாமக அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்ட கட்சி மட்டும்தான் அப்படிங்கிறனால தேர்தல் ஆணையம் இதில் எந்தவித தலையீடும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல் இருக்குது. அதனால் தேர்தல் ஆணையத்திட்ட இல்லாமல் டிஎஸ்பியிடம் இவர் மனு கொடுத்துருக்காரு. அந்த மனுவை ஏற்று அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்க அப்பா பையனிடையே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனை ரொம்ப அதிகமாகி, அதுக்கப்புறம் நீ வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் ஐயா அவர் அவர் தங்களது மகன்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு 2 மகள்களும் பார்த்திங்கன்னா சமாதானப்படுத்துகிறாங்க. பட் அவர் என்னென்னா சமாதானம் ஆகலை. அன்புமணி வீட்டை விட்டு போனால் தான் நான் ரூமை விட்டு வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மகன் அப்பா சண்டை எப்போ முடியும் அப்படிங்கிறது தெரில. ஏன்னா இவங்க 2 பேரும் இந்த கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய, அதாவது அடுத்த ஆளும் கட்சியாக வரப்போகிற அரசுக்கு இந்த கட்சி ஒரு பாலமாக இருக்கும். அதாவது ஒரு நல்ல வாக்கு வங்கியை தரக்கூடிய கட்சி. எந்த பக்கம் போவாங்க அப்படிங்கிறது அவங்க மனநிலையை பொறுத்தது. வரும் காலங்களில் அதை பற்றி நாம் பேசுவோம். நன்றி, வணக்கம்.